ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா காலையில் டிஃபனுக்கு திணை புட்டு தான் செய்ய போகிறேன். இது பாருங்கள், மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்ச திணை அரிசி. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் திணை புட்டு போட்டிருக்கேன், அது குழலில் செய்கிறது. அதை விட இப்படி இட்லி போனியில் இப்போ வேக வைக்க போகிறோம். இது நல்லாயிருக்கும், அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நம்ம பரட்டிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பரட்டி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரப்பதப்படுத்தி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க. இது இப்படி ஊறட்டும். இப்போ நம்ம இட்லி போனியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி போனி வச்சுருக்கேன், நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த மாவை மேலே தூவி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புட்டு செய்யும்போது நல்லா உதிரியாக இருக்கும். குழலில் போட்டு செய்கிறத கூட கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் பூ மாதிரி வரும். இப்போ இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம இட்லிக்கு வேக வைக்கிற மாதிரியே போல தான். இப்போ இது நம்ம இறக்கிடலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போ உருக்குன நெய் ஒரு ஸ்பூன் மேலே விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் விட்டாலே போதும். தேன் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை போட்டாலும் போட்டுக்கலாம். நம்ம பாதி நான் தேன் போட்டு கலக்கியிருக்கேன், மீதி சர்க்கரை போட்டு கூட கலக்கலாம். இப்போது தேங்காய் துருவல். அவ்வளோதாங்க. எவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு திணை புட்டு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம மாவை அரைச்சி வச்சுக்கிட்டா அப்பப்போ எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி சர்க்கரையும் தேங்காயும் கலக்கினாலே போதும், காலை டிஃபன் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. திணை புட்டு, ஹெல்த்தியான புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.